மட்டன் குழம்பு பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய் ஒரு கைப்பிடி, கல்பாசி, ஜாதிபத்திரி, பட்டை, நட்சத்திரம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு, சோம்பு, மிளகு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், லவங்கம், பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் கழுவி வச்சுருந்த மட்டன் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக்கரில் வேக விட்டுருங்க. நான் 4 விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் போனதும் கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி.